அருட்பெரும் ஜோதி. பணம் தங்கலை, பணத்தடையாக இருக்குது, என் குடும்பத்தோட செல்வ நிலை மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு சத்தியமான பரிகாரத்தை சொல்கின்றேன். 15 வருஷமாக எல்லாத்துக்கும் சொல்லி தந்துட்டு இருக்கக்கூடிய விஷ்ணுபதி புண்ணிய காலம், அதுவும் வரும் வெள்ளிக்கிழமை தெய்வீகமான வைகாசி 1 வருகிறது. வெள்ளிக்கிழமை காலையில் 3 மணியில் இருந்து 11 மணிக்குள்ளே நான் சொல்லும் ஒரு வழிபாட்டை பெருமாள் கோயிலில் போய் செஞ்சுட்டு ஒரு சூட்சமமான பொருளை வாங்கி பாருங்க. தனம் செல்வம் பெருகும். பெருகணும்னு நினைக்கிறவங்க விஷ்ணுன்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பதிவை முழுமையாய் பாருங்கள். அனைவருக்கும் குபேரகடாச்சம் கிடைக்கட்டும், செல்வ செழிப்பு பெருகட்டும், வாழ்க. விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்பது 12 ஏகாதசிக்கு சமமான ஒரு தெய்வீகமான ஒரு நன்னாள். அன்றைய தினத்தில் பெருமாள் கோயில் இருக்கக்கூடிய கருடாழ்வாரையும் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய சூட்சமமான பலிப்பீடத்தையும் வளம் வந்து பெருமாள் கட்டியும் மகாலட்சுமிகிட்டையும் சரண்டர் ஆயிட்டம்னாவே செல்வம் பெருகும். வரும் வெள்ளிக்கிழமை காலையில் எந்திரிச்சு பெண்கள் தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளியுங்கள். ஆண்கள் எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி முகத்தில் தேய்ச்சி குளிச்சுட்டு ஒரு 27 மலர்களை கையிலையோ அல்லது வலம்புரி சங்கிலியோ வச்சு நேராக கோயிலுக்கு போய் மொத்த கோயிலும் சுற்றி வர்றது நல்லது. அல்லது கொடிமரத்தை மட்டும் 27 முறை ஓம் நமோ நாராயணா, ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்போதரம், இந்த 2 மந்திரத்தையும் சொல்லிகிட்டே வலம் வந்து ஒவ்வொரு மலர்களாக பலிப்பீடத்தில் வைக்கணும். அப்படி வைக்கும்போது என்னையே வைக்கிறேன் இறைவா, என்னை வழிநடத்து, நீயே சரணாகதி என்று சொல்லுங்கள். 27 முறை வலம் வந்து சாஷ்டாங்கமாக விழுந்து கும்பிட்டுட்டு கருடாழ்வார்கிட்ட போய் உங்களோட செல்வ தேவைகளை சொல்லிட்டு பெருமாளின் திருவடியை பார்த்து நமஸ்காரம் பண்ணி மார்பல மகாலட்சுமியை பார்த்து நன்றி தெரிவித்து பெருமாளின் திருமுகத்தை பார்த்து ஆனந்த கண்ணீர் விட்டு பெருமாள் கோயிலேயே உட்கார்ந்து இதே 2 மந்திரத்தை 51 முறை சொல்லி அதற்கப்புறம் நமசேசு மகாமாயை என்று வரக்கூடிய லட்சுமி அஷ்டகத்தையும் மாலவன் மார்பில் வரும் கனகதரா சோஸ்திரத்தையும் சொல்லி கோயிலுக்கு துளசி இனிப்பு வாங்கிட்டு போயிருப்பீங்க. அதை நீங்கள் சாப்பிட்டுட்டு வர வழியில் ஒரு 5 பேர்த்துக்கு கொடுங்க. வியாபாரத்தில் இருக்கிறவங்க மிஸ் பண்ணாமல் அன்னைக்கு தயிர் சாதமும் உளுந்து வடையும் பெருமாள் கோயிலில் தானம் தந்தீங்கன்னா வியாபார தடை சரியாகும். சக்தி மிக்க பரிகாரம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதை முடிச்சுட்டு வாய்ப்பு இருந்தால் தங்கம் வாங்குங்க, அல்லது மஞ்சள் உப்பு வாங்கி கொண்டு போய் உங்களோட பூஜை அறைகளை வைத்து சாமி கும்பிடுங்க. 100% உங்கள் குடும்பத்தில் இதை செய்வதன் மூலமாக தனம் பெருகும், பணம் பெருகும், செல்வ செழிப்பு கிடைக்கும், மன நிம்மதி கிடைத்தே தீரும். இதை அனைவரும் செய்து வளம் பெறுங்க, நலம் பெறுங்க. அந்த குரூப்பில் அப்படி சொன்னாங்க, இந்த வீடியோவில் இப்படி சொன்னாங்களா கேட்டால் உங்கள் இஷ்டம். பட் நான் 10 வருஷத்துக்கு மேலே அதை பதிவு செஞ்சுருக்கேன், பயன்படுத்தி வளம் பெற்றிருக்காங்க. உங்களுக்கும் வளம் கிடைக்கட்டும், வாழ்க. தனி ஒரு மனிதன் தன் வாழ்க்கையை முன்னேற்றணும்னு நினச்சா தன்னால் முடியும். அப்படி இருக்கக்கூடிய பரிகாரங்களைத்தான் நான் சித்தர்களின் மூலமாக உங்களுக்கு சொல்கிறேன். இதை பயன்படுத்தி பாருங்கள், ஜெயம் உண்டு. அதே நாளில் நான் புதிதாக தொடங்கி இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு ஸ்ரீ ராஜமாதங்கி வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பு நடக்குது. மிஸ் பண்ணாமல் இந்த வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பில் கலந்துக்கங்க. இந்த வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள தொலைபேசிகளில் தொடர்பு கொள்ளுங்கள். வரும் சனி ஞாயிறு மே 16, 17 சிறப்பு ஆனந்த ரகசியம் தாந்திரிக் சாதனா பயிற்சி வகுப்பு கொல்லிமலையில் நடக்குது. இன்னும் 5 சீட்ஸ் ஓப்பனாக இருக்குது. உடனே உங்கள் பெயரை பதிவு செஞ்சுட்டு இந்த அற்புதமான ஆனந்த ரகசிய பயிற்சி வகுப்பில் வந்து கலந்துக்கங்க. மே 23 சென்னை வர இருக்கின்றேன். சென்னை நண்பர்கள் என்னை சந்திக்க பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள உங்கள் வாழ்க்கையே சூட்சமமாக மாற்றக்கூடிய சிறப்பு தீட்சைகளை பெற்றுக்கொள்ள தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். மே 31ஆம் தேதி குரு பெயர்ச்சி சிறப்பு யாகத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ராமநாதபுரத்தில், ராம்நாடில். அன்னைக்கு சிறப்பு சத்சங்கமும் இருக்குது. அனுமதி இலவசம். தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள். குரு பெயர்ச்சி யாகத்தில் கலந்து குரு பெயர்ச்சி குரு ஆகர்ஷண மோதிரம் வேணும்னா சங்கல்பம் செய்து பெற்றுக்கொள்ளுங்கள். விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி.